சார் இந்த சக்ஸஸை வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக நினைக்கிறீங்களா இல்லை வந்து இதை ஹாப்பியாக நினைக்கிறீங்களா? சக்ஸஸ்னா என்ன, நம்ம வந்து திடீர்னு எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும். அதுல நான் வந்து ஃப்ளூட்டு வாசிக்கிறதுக்கு கத்துக்கிட்டு இருக்கு, அதுவும் டிரைவர்லெஸ் கார் பார்த்தோம், நானும் ஒய்ஃபும் டிராவல் பண்ணோம். எங்க சார்? சைனா. புரியுதா? இங்க எப்ப வரும்னு நமக்கு சொல்ல முடியாது, பட் அது எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு டிராமா நடிக்கிறேன். டிராமா நடிக்கிறது வந்து எனக்கு இன்னொரு ஆளுகிட்ட கொடுக்க முடியாது, நானே நடிக்கணும். புதுசா ஒரு ஆளை என்டர் பண்ணி இவ்வளவு சோப்பு கையால தயாரிக்க முடியாது. ஏன்னா மில்லியன்ஸ்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். இந்த அவார்ட்ல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் எப்படி ஆட் ஆச்சு? 51 ஹவர்ஸ்ல ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதி ஆர்டிஸ்ட செலக்ட் பண்ணி இறந்த பிறகு என்ன பண்ணலாம் அந்த டைம்ல யோசிச்சு எனக்கு வந்து அந்த ஒரு டிரான்சிஷன், சரி அதை பத்தி எதை ட்ரை பண்ணலாமா, அப்போ எழுதுறதுக்கு ஒன்றும் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடையாது, பட் ட்ரை பண்ணோம். ஒரு பிசினஸ்க்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு லோன் அவசியமா? கான்செப்டே பிசினஸா வருது, கான்செப்ட் செல்லிங். பிரான்சிஸ் போப்பை பார்க்கறதுக்கு போனோம். அப்போ அது வந்து ஒரு ஆல் ரிலீஜியஸ் மீட் போப்பை அரேஞ்ச் பண்ணி. ஹாய் விகடன் வியூவர்ஸ், இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். இந்த இன்டர்வியூ வந்து உண்மையிலே ஒரு சூப்பரான இன்டர்வியூவாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் ஏவிஏ குரூப்ஸ் அனூப் சார் தான். ஸோ அனூப் சாரை பற்றி நம்ம பேசணுனாலே வந்து அவர் தியேட்டர் ஆக்டராக இருக்கார், அப்புறம் ஆக்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்காரு, அதே நேரத்தில் ப்ரொடியூசராகவும் இருக்கார். இதை தாண்டி வந்து நம்ம தெரியும் ஏவிஏ குரூப்ஸ் மெடிமிக்ஸ் சோப்போட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். பட் இவர்கிட்ட பேசும்போது ஒரு ஃபிலாந்த்ரபிஸ்டோட வேல்யூவாகவும் நம்ம பேச போகிறோம். அதே நேரத்தில் வந்து பேஷன் எப்படி ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே நேரத்தில் டைம் ஃப்ரீடம் பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த இன்டர்வியூ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவாக இருக்க போகுது. ஸோ வெல்கம் டு த ஷோ சார். சார் வணக்கம். வணக்கம். அண்ட் ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு சந்தோஷம் தான் சார். உங்களை இன்டர்வியூ எடுக்கும்போது யூஸ்வலாக இப்போ பிஸ்னஸ் பீப்புளை இன்டர்வியூ எடுத்தோம்னா பிஸ்னஸ் சார்ந்த கேள்விகள் இருக்கும். ஒரு ஆக்டரை எடுக்கிறோன்னா ஆக்டர் சார்ந்த கேள்விகள், ப்ரொடியூசர் எடுக்கணும்னா ப்ரொடியூசர் சார்ந்த கேள்விகள், ஆத்தர் எடுக்கிறோன்னா ஆத்தர் சார்ந்த கேள்விகள். இந்த இன்டர்வியூல வந்து இது எல்லாமே சேர்ந்து உங்ககிட்ட இருக்க போகுது. ஸோ ஒரு மல்டி டாஸ்கிங் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி சார் இவ்வளோ விஷயங்களை ஒரு தனி நபராக ஃபாலோ பண்ண முடியுது அண்ட் பேலன்ஸ் பண்ண முடியுது? இல்லை, எல்லாமே அட் அ டைம் கிடையாது. ஒரு இயர்லி பேசிஸ்ல நம்ம பார்க்கும்போது ஏதாவது எல்லாமே கொஞ்சம் வேணும். ஓகே. அப்போ லைஃப் அந்த மாதிரி போகணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ எஸ்பெஷலி ஒரு சீனியர் சிட்டிசன் ஆயிடுச்சு. அப்போ ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஐ வாண்ட் டு டூ எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும். அதுதான். அது புதுசாக ஏதாவது கற்றுக்கணும். அப்போ அதுவும் பண்ணுறாங்க. அதனால தான் ஓதர் ஆனது. அப்புறம் இப்போ ரீசென்ட்லி நான் வந்து ஃப்ளூட்டு வாசிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கு, அதுவும் ஐம் லேர்னிங். ஸோ ஏதாவது புதுசு பண்ணணும். அதுதான். அது ஈவன் யங்ஸ்டர்ஸுக்கிட்ட கூட அதுதான் எனக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து நமக்கு பிடிக்கிற விஷயங்கள் நம்ம பண்ணணும். அது இப்போ இருக்க டைமில் வந்து ஒரு வேலை பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ எக்ஸ்கியூஸும் இருக்குது, அதே நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணணும், அதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க, ப்ரொடக்ஷன் சைடும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி மல்டி டாஸ்க் பண்ணணும்னு சின்ன வயசுலேயே வந்த ஒரு ஐடியாவா, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறம் லைன் அப்பில் இதெல்லாம் பண்ணுதா சார்? இப்போ ஆக்டிங்னா நான் படிக்கிற காலத்துல இருந்த ஸ்டேஜ் ஆக்டர். அப்போ அது மல்டி டாஸ்கிங்கோட பாகமல்ல. நம்ம வந்து அது மாதிரி ஐ யூஸ் டு பே ஷட்டில் பிளேயர். அதெல்லாம் அந்த காலத்துல ஆரம்பித்தது. இப்போ வந்து டியூ டு சம் ஹெல்த் இஷ்யூஸ் அது விளையாடுறது இல்லை. பட் இது என்னன்னா, நம்ம வந்து இஃப் யூ ட்ரஸ்ட் பீப்புள், நம்ம கூட ஒர்க் பண்றவங்க மேல நமக்கு நம்பிக்கை இருந்தால் அவங்கள நம்பி நமக்கு போகலாம். இப்போ மெடிமிஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி செட் ஆயிடுச்சு. இருக்கிற டீம் வந்து செட் ஆயிடுச்சு, அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. அது ப்ரொடக்ஷன் ஆனாலும் சேல்ஸ் ஆனாலும் HR ஆனாலும் அது அப்படி ஃபினான்ஸ் எல்லாம் அப்படிதான் போகுது. எனக்கு வந்து ஓவரால் சூப்பர்விஷன் போகுது. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸா அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம மொபைல் ஃபோன் கையில் இருக்கிறதுனால எல்லா டெக்னாலஜி அதுக்குள்ள இருக்கு. பிசிக்கல் ப்ரெசன்ஸ் நாட் நீடட். அப்புறம் பேப்பர்லெஸ் பிசினஸ் தான். இப்போ டேபிள் வந்து பேப்பர்ல இருக்காது. அப்போ நான் பிசிக்கலா ஆஃபீஸ் ரூமுக்கு உள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லையா? அவன் எங்க இப்போ ஈவன் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது கூட எனக்கு அப்ரூவல்ஸ் கொடுக்கலாம், ஜூம் மீட்டிங்ஸ் பண்ணலாம், கேரவனுக்குள்ளே மீட்டிங் பண்ணலாம். எனக்கு என்ன பார்க்க வர்றவங்கள சென்னை வர வேண்டாம், லொக்கேஷனுக்கு வரணும்னு சொல்லலாம். ஸோ அதனால அது ஈஸி தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவர்ஸ் ஐஎம் ஒர்க்கிங் எல்லாம் சேம் தான். ஒரு ஒர்க் பண்ணாலும் 10 ஒர்க் பண்ணாலும் அவ்வளோதான். நமக்கு மல்டி டாஸ்கிங்கில் அது ப்ராக்டிஸ் பண்ணா போதும். இப்போ எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கு, எனக்குன்னு டைம் இருக்கு, ஃபேமிலியோட வெளியூர்லாம் போறாங்க, படம் பார்க்குறாங்க, அதில் ட்ராமா பண்ணுவாங்க. எவ்ரி இயர் ஐ டூ பிளேஸ். ஸோ நீங்கள் ட்ராமாவும் இப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதமும் எனக்கு பெங்களூர்ல ஒரு ஷோ இருக்கு. ஓகே. லாஸ்ட் மந்த் இங்க ரெண்டு இடத்துல ஸ்டேஜ் பண்ணோம், சென்னையில். ஓகே. இந்த பேலன்சிங் தான் சார். ஏன்னா வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பேலன்சிங்ல ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி நம்ம கேள்வி கேட்கணும். எப்போ சார் ஆரம்பிச்சிங்க இந்த ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம்? எப்போ ஆரம்பிச்சிங்க சார் நீங்கள்? சினிமா 2007. ஓகே.
அது அன்எக்ஸ்பெக்டடா எடுத்த ஒரு டிசிஷன் தான். ஆக்சுவலி சினிமா ப்ரொடியூசர் ஆகணும்னு எனக்கு அவ்வளோ இது இருந்ததில்லை. ஸ்ரீநாராயண குருன்னு ஒரு செயின்ட் இருக்கு கேரளாவில். அப்போ ஐ எம் ஏ ஃபாலோவர் ஆஃப் ஸ்ரீநாராயண குரு. ஒரு ஒன் வேர்ல்டு கான்செப்ட் தான், எஸ்பெஷலி நோ காஸ்ட் நோ ரிலீஜியன்ங்கிற ஒரு முறையில். அப்போ அது ஐ ஃபாலோ. அப்போ அவங்கள பற்றி ஒரு படம் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. ஓகே, அதுக்காக தான் யுகபுருஷன்ங்கிற ஒரு மூவி, மலையாள படம். தலைவாசல் விஜய் தான் குருதேவனா அதில் நடித்தது. அதுக்கு அவருக்கு ஸ்டேட் அவார்டு கூட கேரளாவில் கிடைச்சது அந்த படத்துக்கு. அதுக்காக தான் நான் ஆக்சுவலி மூவி ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோம். அந்த டைமில் ட்ரையலுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு ஸ்மால் மூவி அந்த மாதிரி பண்ணி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இயரில் எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது, செகண்ட் இயரில் நேஷனல் அவார்டு கிடைச்சது, தேர்ட் இயர் மறுபடியும் ஒரு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது பெஸ்ட் ப்ரொடக்ஷன். அப்படியே ஹுக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா எல்லா ஜோனர்லும் படம் பண்ண முடிஞ்சது. கமர்ஷியலி அல்ல ஃபெஸ்டிவல் டைப் எல்லா டைப்பும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த அவார்ட்ல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் எப்படி ஆட் ஆச்சு? அதை பத்தி. கின்னஸ் இஸ் அகைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு என்டர்டைன்மெண்டாக சொல்ல வேண்டிய விஷயத்தான். ஆக்சுவலி மெடிமிஸ் வந்து ஹேண்ட்மேட் சோப்பா இருக்கும் போது ஹேண்ட்மேட் ப்ரொடக்ஷன்ல வந்து ரெக்கார்டு ப்ரொடக்ஷன். அப்போ அதுக்கு ஒரு கின்னஸ் எங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தோம். அவங்கள அப்ரோச் பண்ணோம். அவங்க ஸ்டடி பண்ணிட்டு சொன்னோம், நீங்க தான் வேர்ல்டுல நோ டவுட் ஹேண்ட்மேட்ல மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்றதும் நீங்க தான். பட் அங்கே ஒரு சிக்கல் என்னன்னா, எந்த ரெக்கார்ட் ஆனாலும் அது மற்றவங்களால பிரேக் பண்ண முடியும். உங்க ரெக்கார்டு வேற யாராலும் பிரேக் பண்ண முடியாது. ஆனா நீங்க வந்து 50 years எக்ஸ்பீரியன்ஸ்னால டெவலப் பண்ணி எடுத்து புதுசா ஒரு ஆளை என்டர் பண்ணி இவ்வளவு சோப்பு கையால தயாரிக்க முடியாது. ஏன்னா மில்லியன்ஸ்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கோம். இது பண்ண முடியாது. அதனால யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். யூ ஆர் நம்பர் 1 டெஃபினெட்லி. பட் அது பிரேக் பண்ண முடியாததுனால வேற யாரு இன்னொரு கம்பெனி என்டர் ஆனா 50 years ஆகும் இந்த லெவலுக்கு வருது. அதுக்குள்ள உங்க எக்ஸ்பீரியன்ஸ் 100 years ஆகும். அப்போ அது அப்போதான் நான் யோசிச்சேன், கின்னஸ் நான் ஆசைப்பட்டோம், நான் வாங்கும். கின்னஸ் எவ்வளோ ஈஸியா வாங்கலாங்கிறது ப்ரூவ் பண்றதுக்கு தான் ஒரு படம் பண்ணி அவ்வளோ ஈஸி. வித்தின் 1 month எனக்கு கின்னஸ் கிடைச்சது. அதுல இல்லாத போது இது பண்ணீங்க. 51 hours ஒரு படம் ஸ்கிரிப்ட் எழுதி ஆர்டிஸ்ட செலக்ட் பண்ணி ஷூட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி சென்சர் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணி தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணோம் 51 hours. அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. பட் மேக்ஸிமம் பிஆர் ஒர்க் தான். அது மோர் தேன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன், அது பிஆர் இன்வால்வ் இருந்தது. பட் பண்ண முடிஞ்சது. அண்ட் ஐ காட் கின்னஸ். அவ்வளவுதான் கின்னஸ். இதுல கிடைக்காத போது நீங்க அதனாலதான் எப்போதுமே எனக்கு வந்து ரெகக்னிஷன்ஸ்னாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது எப்போதுமே ஆர்டில் வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஏதோ நிறைய சப்ஜெக்ட்ஸா பேசலாம். அந்த மாதிரி பிசினஸ்ல அவ்வளவு ஈஸியா நமக்கு ரெகக்னிஷன் வராது. ஏன்னா ஆர்டில் வந்து நிறைய எது வேணா உங்க ஆசைப்பட்ட என்ன வேணா அது வர வைக்கலாம். ஓகே, நீங்க ஆத்தரா இருக்க யூடர்ன் புக் வந்து இதுக்கப்புறம் படிக்கலான்னு இருக்கேன். சாரி, பட் இந்த மாதிரி ஒரு நீங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ற உங்க சிச்சுவேஷனை வச்சு இந்த யூடர்ன் புக் எழுதலான்ற ஒரு அந்த கான்செப்ட் பத்தி சொல்லுங்க சார். இல்ல, நான் கொரோனா டைம்ல தான் வீட்டுல அந்த 1.5 years வீட்டுல இருக்கும்போது நிறைய புக்ஸ் படிச்சோம். நான் அப்போ அந்த டைம்ல தான் அது கூட அது மட்டும் இல்ல, காந்திஜி இல்லைன்னா ஏபிஜே அப்துல் கலாம் அவங்களோட எல்லாம் லைஃப் ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கும்போது அப்போதான் எனக்கு என்னுடைய சைல்டுஹுட் இதெல்லாம் ஞாபகம் ஆனது. சரி, அதை பத்தி எதை ட்ரை பண்ணலாமா. அப்போ எழுதுறதுக்கு ஒன்றும் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடையாது, பட் ட்ரை பண்ணோம். அப்போ ஓரளவுக்கு வருது. எல்லா மெமரியில உடனே வராது, ஒரு நாளைக்கு கொண்டு வரும். இன்னொரு ஒரு 2 years எடுத்தோம் எனக்கு எல்லாமே இது பண்ணி கொண்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் நான் எல்லாம் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணோம், அதுக்கப்புறம் எலாபரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா வந்தது. அப்புறம் கேரளாவில் நம்பர் 1 பப்ளிஷர் தான் டிசி புக்ஸ். அதுக்கப்புறம் தமிழ்ல 6th Sense அது டிரான்ஸ்லேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பென்குயின் இங்கிலீஷுக்கு கொண்டு வந்தோம். புக் இஸ் டூயிங் வெரி வெல். என்னோட லைஃப்பை பற்றி பேசும்போது சைல்ட்ஹுட் மெமரிஸ், அது கேரளாவில் நிறைய இடத்துல நான் ஃபாதர் கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்ததுனால திருச்சூர், காலிக்கட், எர்ணாகுளம், ட்ரிவாண்ட்ரம் அந்த மாதிரி அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் இருந்தது. அப்போ அங்கெல்லாம் எனக்கு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ லாஸ்ட் மை ஃபாதர் when I was a student. அப்போ அப்பா இறந்த பிறகு என்ன பண்ணலாம் அந்த டைம்ல யோசிச்சு எனக்கு வந்து அந்த ஒரு டிரான்சிஷன் ஃப்ரம் ஆர்டினரி யங் ஸ்டூடெண்ட்லேருந்து இந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் அப்போ தான் வந்தது. அது எப்படி வந்தது, என்ன டிசிஷனாக எடுத்தது, எப்படி சென்னையில் வந்தது, எப்படி பிஸ்னஸில் இன்வால்வ் ஆனது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை பற்றி இருக்கு. அப்புறம் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். ப்ரொடக்ஷன்ல ஆனாலும் பிஸ்னஸ்ல ஆனாலும் நிறைய விஷயங்கள் எனக்கு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம். அதை தவிர என்னோட ஆக்டிங் ஸ்கில்லு, என்னோட மூவி ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்சஸ், அப்புறம் பர்சனாலிட்டிஸை மீட் பண்ணது. பொலிட்டீஷியன்ஸ் ஆனாலும் ஆர்டிஸ்ட் ஆனாலும் அவங்கள்ட்ட இருந்து எனக்கு கிடைச்ச சில பர்சனல் மூமெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு
என்ன கிடைச்சது, அதுல இருந்து எனக்கு என்ன உங்ககிட்ட சொல்ல விரும்புற விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். டிராவல் டைம்ல நான் மீட் பண்ண சில அவங்க பார்க்காதது நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள். அந்த மாதிரி தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு மெமையர் மாதிரி எழுதும். ஆனா நல்லா அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. அதனால இப்போ செகண்ட் பார்ட் எழுதிட்டு இருக்கு. செகண்ட் பார்ட், ஓ வெயிட்டிங் சார். சார் இந்த சக்ஸஸை வந்து நீங்க ரெஸ்பான்சிபிளா நினைக்கிறீங்களா, இல்ல வந்து இதை ஹாப்பியா நினைக்கிறீங்களா? ஹாப்பினஸா இருக்கா இல்ல ரெஸ்பான்சிபிளா இருக்கா இவ்வளோ சக்ஸஸ்? இல்ல, நான் சக்சஸ்னா என்ன, நம்ம வந்து திடீர்னு சக்சஸ்ன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு பேன் ஷாப் பண்ணிட்டு இருக்கிற ஆளும் அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் சக்சஸ் தான் இல்லையா. நம்ம ஒரு சினிமா பண்ண ஆளும் அது சக்சஸ் ஆனால் அது சக்சஸ். அப்போ சக்சஸுக்கு வந்து நம்ம ஒரு மீட்டர்ல மெஷர் பண்ண முடியாது. இப்போ நான் அம்பானி கூட என்னால் கம்பேர் பண்ண முடியும். அங்கே பார்க்கும்போது எனக்கு சக்சஸே கிடையாது. அப்படிதான். அதனால சக்சஸ்ங்கிறது நான் எப்போதும் சொல்ற ஒரு மேட்டர் இருக்கு. சக்சஸ் வர்றது இப்போ ப்ராஃபிட்ல மெஷர் பண்ணலாம், டேர்ன் ஓவர்ல மெஷர் பண்ணலாம், ஹாப்பினஸ்ல மெஷர் பண்ணலாம். ஹாப்பினஸ் இருக்கணுமே, நம்ம எது இருந்தாலும் ஹாப்பினஸ் இருக்கணும். பட் இது மூணும் சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. நிம்மதியா தூங்க முடியும், பீஸ்ஃபுல்லா தூங்கணும். அதுக்கு உங்களால முடிஞ்சால் தட் மீன்ஸ் யூ ஆர் சக்சஸ்ஃபுல். இல்லைன்னா என்ன பண்ண, ஹெல்த் இல்ல, ஃபேமிலியில யாருக்காவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்தா தூக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன சக்சஸ் இருக்கு, எது இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? இல்லைன்னா மத்த இந்த மாதிரி இது ரிலேட்டட் தான். அப்ப எது இருந்தாலும் ஃபைனலி இஃப் யூ ஆர் ஸ்லீப்பிங் வெல் without any disturbance 7 hours at least அதுதான் சக்சஸ், பீஸ்ஃபுல் ஸ்லீப். அனுப் சார், இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த கேள்விகள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தேவைப்படுது. இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ், இப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் இதில் இருக்கீங்க, ஸோ எந்த ஒரு பிஸ்னஸுக்குமே இனிஷியலாக அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா வந்து என்கிட்ட வந்து காசு இல்லை நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஐடியா இருக்குது அப்படின்னு. அப்போ லோன் மாதிரி எடுக்கிற சிச்சுவேஷன் வருது. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு லோன் அவசியமா? அதே நேரத்தில் வந்து ஏன்னா இப்போ வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் அவ்வளோ பீப்புள் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் சார். இல்லை, அது டிபெண்ட்ஸ் ஆன் வாட் பிஸ்னஸ். இப்போ எங்கள் மாதிரி பிஸ்னஸில் ஒரு சமயம் லோன் எடுத்து தான் ஆகணும், இப்போ எஃப்எம்சிஜி பிஸ்னஸ்ல எல்லாம். பட் ஐடியாங்கிறது சொல்லும்போது கான்செப்டே பிஸ்னஸாக வருது, கான்செப்ட் செல்லிங்கே பிஸ்னஸாக வருது. அங்கெல்லாம் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்காது. அதே மாதிரி ஆன்லைன்ல நிறைய பிஸ்னஸஸ் இப்போ வந்திருக்கு. போஸ்ட் கோவிட் நிறைய வித்தியாசமான. அப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இப்போ கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க. இனிஷியல் ஃபண்டிங் கவர்மெண்ட் மூலமா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கேரளாவில் கூட இருக்கு அந்த மாதிரி எல்லாம். இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிடைக்கிறதுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய இருக்கு. அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் திஸ். அது அப்போ பேங்க் லோனே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரிஸ்க் இல்லாமையே அவுட் சைட் ஃபண்டு கொண்டு வரலாம். அதுதான் முக்கியமா அவங்க யோசிக்கணும். அதே மாதிரி அதோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்னங்கிறது பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அப்போ பட் இன்னொரு சைடு இதுக்கு இருக்கு. இப்போ எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்றதுன்னா, நீ உங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தா ஆக்சுவலி அது நீங்க ஸ்டடி பண்ணணும். நம்ம ட்ரெடிஷ்னல் இப்போ மெடிமிக்ஸ் எப்படி உருவானது, மெடிமிக்ஸ் டாக்டர்ஸ் தான் ஃபவுண்டர். அவரு டாக்டரா இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்காக டெவலப் பண்ண ப்ராடக்ட். பட் அதோட ஐடியா எங்கேருந்து வந்தது, அவங்க ஃபேமிலியில வந்து ஆன்சஸ்டர்ஸ் எல்லாமே ஆயுர்வேதா டாக்டர்ஸா இருந்தது, ஆயுர்வேதா பிசிஷியன்ஸா இருந்தது. அங்க ஃபேமிலியில வந்து அவங்க வந்து ஒரு ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தது பேஷண்ட்டுக்கு ஸ்கின் டிசீஸ் வராம இருக்கிறது. அந்த ஆயில் தான் ஒரு சோப்பில் யூஸ் பண்ணி. அப்ப என்ன ஐடியா எங்கேருந்து வந்தது, ஃபேமிலியில இருந்தா. அதே மாதிரி எவ்வளவோ ஐடியாஸ் வரலாம். உங்க மதர் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, அப்பா ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்மால் வே இருக்கலாம். ஒரு ஆர்டிஸ்ட் ஆகலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் தயாரிச்சு விற்கிறாங்களா இருக்கலாம், அது ஃபுட் ஒரு இட்லி விற்கிறாங்களான்னா கூட பரவாயில்ல. அதை எப்படி ஸ்கேல் அப் பண்ணி இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு வரலாம் இன்னைக்கு இருக்கிற அப்படின்னு திங்க் பண்ணி கொண்டு வரலாம். அது ரொம்ப ஈஸியா பண்ணலாம். நம்ம ஃபேமிலியில் இருக்கிறது, நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்மால் மேட்டர்ஸ், அதை வந்து நீங்க குளோபல்ல எப்படி கொண்டு போகலான்னு நினைச்சாலே பண்ணலாம். இது சூப்பர் ஐடியாவா இருக்கு சார். நம்ம கிட்டே ஐடியா இருக்கும். ஆமா, அத நம்ம ஃபேமிலிலே இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கு. அத பார்க்காம நம்ம அவுட் சைடு பார்த்துட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. அதான் சொல்றேன். ஏன்னா இப்ப இருக்க டைம்ல வந்து ஏஐ காலகட்டம். ஸோ எல்லாமே வெளியில தான் நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம். சார், அப்படி உங்களுக்கு என்ன ஐடியா சார் வந்திருக்கு? உங்க ஃபேமிலியில இருந்து ஒரு ரூட்ஸ் நீங்க ஒரு ஐடியா எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்காது? நான் அந்த மாதிரி பண்ணது வந்து ஆயுர்வேதா பிசினஸ் தான். இப்போ ஆயுர்வேதா யாருமே ஒரு ப்ரொஃபஷனல் வே இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஃபேமிலியில எல்லாமே இண்டிவிஜுவல்ஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது. நான் தான் அது வந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி இன்டர்நேஷனல் பிராண்டா டெவலப் பண்ணி சஞ்சீவனங்கிற ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் கொண்டு வரும். அது வந்து கேரளாவில் இருக்கு, சென்னையில் இருக்கு. கேரளாவில் தான் பெரிய ஹாஸ்பிட்டலு பண்ணிட்டு இருக்கு. நான் கொண்டு வந்தது அதுதான். ஃபேமிலியில 300 இயர்ஸா அட்லீஸ்ட் எங்க ஃபேமிலியில் வந்து ஆயுர்வேதா ப்ராக்டிஷனர்ஸ் இருக்கும். ஏன்னா யாருமே அது இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் வே ட்ரை பண்ணலாம். அப்போ நான் வந்து அது ஒரு NABH ஹாஸ்பிட்டலா பக்கா
நிறைய இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ் வர்றாங்க. இந்த மாதம் எனக்கு கேரளாவில் ஹெல்த் அண்ட் டூரிசம் இன்டர்நேஷ்னல் ஃபேரில் வந்து பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவார்டு கிடைச்சோம். எதுக்காக கிடைச்சேன்னா மேக்ஸிமம் பேஷண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் இல்லைன்னு கேரளாவில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ்லேருந்து பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவார்டு கிடைச்சது. அதில் தான் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் நம்ம பண்ணி இவ்வளோ ஊருக்கு நம்ம பேர் கொண்டு போக முடிஞ்சது. அதுதான் ஏன்னா இவ்வளோ நாடுகள்ல இருந்து இவ்வளோ கண்ட்ரீஸ்ல இருந்து உங்க ஹாஸ்பிட்டல் ஆள் வர்றாங்க. அப்போ அதுதான் அப்போ ஏன்னா ஐடியா வந்தது நம்ம ஃபேமிலியில் தான். ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆயுர்வேதா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஆனால் இப்போ நம்ம வந்து ப்ரொஃபஷனலி டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி பட் ஆயுர்வேதாங்கிற இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது அது எனக்கு தெரியும். ஓகே, அப்போ அதுதான் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு போகணும்னு நான் நினைச்சோம். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்துலாம் வராங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அங்க குணப்படுத்த முடியல, இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல குணப்படுத்த முடியும். அப்படி நீங்க பார்த்த ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கே ஒரு எமோஷனல் மூமெண்டா உங்க ஹாஸ்பிட்டல் நடந்தது ஏதாவது இருக்கா சார்? நிறைய மேட்டர்ஸ் இருக்கு. இப்போ ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வந்தவங்களும் வீல் சேர்ல கொண்டு வந்தவங்களும் நடந்து போகிறது நான் பார்த்துருக்கேன். எத்தனையோ பேர் ஃபாரினர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா, அது ஜப்பான் மாதிரி இருக்கிற ஊர்ல இருந்தெல்லாம் அங்க வந்து அவங்க எல்லாம் சொல்றது பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஈவன் சில டிவி இன்டர்வியூஸ்ல எல்லாம் அவங்க பேசுறது நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ப்ராப்ளமா இருந்தது வந்து சஞ்சீவனத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்தோம், அப்புறம் தான் நான் ஊர் பார்க்குற வந்தோம், அந்த மாதிரி எல்லாம். அப்புறம் சேனல்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணுவோம், ஏன் நீங்க இங்க நிற்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து வீல் சேர்ல வந்த ஆளு, சஞ்சீவனன் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் இப்போ வந்து நான் ஊர் பார்க்க வந்திருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது அதான் ஒரு ஒரு சஞ்சீவனங்கிற பெயரே அதனால தான் நான் போட்டேன். சஞ்சீவனிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ சஞ்சீவனங்கிற பிளேஸ் சஞ்சீவனம் இஸ் எ பிளேஸ் ஃபார் யுவர் ரீபர்த். இனி ஃபியூச்சர் இல்ல, இனி வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க வந்து கிடைக்கிற மாதிரி. அது 100% அப்படி ஆக முடியாது, பட் தேர் ஆர் கேசஸ், நிறைய கேசஸ் இருக்கு. அந்த மாதிரி இடம் தான் சஞ்சீவன். நீங்க பேசும்போது டிராவல் பத்தியும் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணீங்க. டிராவல்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ஐ என்ஜாய் டிராவல். உங்களோட டிராவல் இன்சிடென்ட்ஸுமா? நிறைய விஷயத்துக்காக இப்போ லாஸ்ட் 1 இயர் எடுத்தால் என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல். நம்ம லாஸ்ட் நவம்பர்ல இருந்து இந்த நவம்பர் வரைக்கும் எடுத்தா, நவம்பர்ல நான் ஃபர்ஸ்ட் போனது வந்து இட்டலி. அங்க போய் போப்பு அன்னைக்கு பிரான்சிஸ் போப்பை பார்க்கறதுக்கு போனோம். அப்போ கேரளா அது வந்து ஒரு ஆல் ரிலீஜியஸ் மீட் போப்பு அரேஞ்ச் பண்ணி எங்களை இன்வைட் பண்ணி, அப்புறம் எனக்கு ஒரு பர்சனல் இது கிடைச்சது, அவர்கிட்ட பேசுறதுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அந்த டிராவலில் எனக்கு கிடைச்ச மேக்ஸிமம் ஒரு ஹாப்பினஸ் அதுதான். ரீசெண்டாக நான் சைனா போனோம். சைனா போனது வந்து அங்கே பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஃபோர்ஷான்ங்கிற ஒரு சிட்டியில தான் மேக்ஸிமம் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அங்கே மேனுஃபேக்சரிங், அதெல்லாம் பார்க்கலாம், எனக்கு தேவையானது வாங்கலாம், அந்த மாதிரி ஐடியாவில் தான் நான் போனோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது என்னன்னா, டிரைவர்லெஸ் கார் பார்த்தோம், டாக்ஸி. உடனே ஒரு கார் புக் பண்ணி அதில் நானும் ஒய்ஃபும் டிராவல் பண்ணோம். தட் வாஸ் எங்க சார்? சைனா. புரியுதா? இங்க எப்ப வரும்னு நமக்கு சொல்ல முடியாது, பட் அது எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப நிறைய விஷயங்கள் பார்ப்போங்க, நம்ம எந்த ஊர்ல போனாலும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். பட் இதுல கிடைக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் டைம், நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை யூஸ் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி அது நான் வீடியோ பண்ணி போட்டு அது கூட வைரலா இருக்கு இப்போ, இன்ஃபேக்ட் மலையாளத்துல போட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிராவலில் வித்தியாசம். கடைசி போய் வந்ததும் வந்து ஆஸ்திரேலியா. அது தவிர இந்த 1 இயர்ல நான் ஜப்பான் போனோம், தைவான் போனோம், எகெயின் இட்லி போனோம், சுவிட்சர்லாந்து, UK, நிறைய கண்ட்ரிஸ் விசிட் பண்ணோம், மலேசியா. பட் எல்லாமே எதர் பிசினஸ், இல்லைன்னா ஏதாவது சோஷியல் கமிட்மெண்ட், இல்லைன்னா சினிமா, ஏதாவது இல்லைன்னா ஆஸ் அ ஸ்பீக்கர், அந்த மாதிரி தானே போயிருக்கு. பட் போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கேருந்து கிடைக்கும், அதுதான் முக்கியமானது. அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கிடைக்கணும். இல்லைன்னா ஊரு பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் பார்க்கலாம், எப்போ வேணா போகலாம், பட் சில அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதுதான் டிராவலில் நான் என்ஜாய் பண்றேன். அது மட்டும் இல்லை, ஃப்ளைட்லலாம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, அதுதான் நமக்கு கிடைக்கிற பர்சனல் டைம். நீங்க எவ்வளோ பெரிய ஆளானாலும், எவ்வளோ பிஸியான ஆளானாலும், உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் டைம் வேணும் உங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு. நீங்க இதுவரைக்கும் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஒரு ரீலுக், நான் பண்ணது சரியா தான். அப்போ வந்து வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, மொபைல் கிடையாது, பக்கத்துல யாரும் நம்ம கேட்க போகுது. ஸோ தனியே இருக்கும்போது யூ கேன் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். அப்போ அதான் என்ஜாய். அப்புறம் ரீடிங் ஹேபிட்ஸும் இருக்கு, ஏதாவது புக்கு படிக்கும் கடல், ஏதாவது அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணா எனக்கு வந்து ஃப்ளைட்ல டிராவல் பண்ணலாம், அவ்வளோ பிடிக்கும். ரிலாக்ஸிங் டைம், உங்களோட மீ டைம்.
நீங்கள் வந்து உங்கள் டைம் ஃப்ரீடம் பற்றி சொன்னீங்க. அதாவது நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு இப்போ வெளிநாடுகள் போகும்போது நீங்கள் வெக்கேஷனாக போகாமல் ஒரு ட்ராவலாக போயிட்டு அங்கே ஒரு பர்பஸ் இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் கொஸ்டின் சார். ஸோ நிறைய இடங்கள்ல இப்போ நம்ம பார்க்க முடியுது, இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, அதே நேரத்தில் ஒரு தேவையில்லாத காம்படிஷனில் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அண்ட் டைம் ஃப்ரீடம் எப்படி அவங்க என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து மற்றவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஃபேமிலியில என்ன, ஒய்ஃபை நம்பணும், சில்ட்ரனை நம்பணும். இப்போ பிசினஸ் இருக்கிற ஆளாக கூட ஃபர்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு கூட ஒப்படைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அது அப்படி அவங்க இனி மெச்சூர் ஆகல, அவங்க எஜுகேஷன் பக்கத்தில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பக்கத்தில் அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி அவுட் சைடர்ஸ் ஆல்சோ. இப்போ எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் தான் ஃபேக்ட்ரி கூட இருக்கு. பட் ஒரு இடத்துல கூட என் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே கிடையாது, எல்லாமே அந்த ஒரு ஆளுகள் தான் அங்கே மேனேஜ் பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஒர்க்கு நம்ம ஒப்படைச்சுட்டா அவங்க வந்து அது ரெஸ்பான்சிபிளாக பண்ணும். நம்ம டவுட்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும்போது தான் அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி வராது, அதெல்லாம் ஓனர்ஷிப் வராது. அவங்களுக்கு ஓனர்ஷிப் நீங்கள் ஓனர்ஷிப்பில் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க ஹாப்பியாகும். ஸோ அவங்களுக்கும் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதுதான். அப்போ அந்த மாதிரி நிறைய டைம் சேவ் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் வந்து ப்ரையோரிட்டைஸ் பண்ணணும். நம்ம செய்ய வேண்டிய ஒர்க் என்ன. இப்போ நான் சொன்னேன், நான் ஒரு ட்ராமா நடிகர். டிராமா நடிக்கிறது வந்து எனக்கு இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்க முடியாது, நானே நடிக்கணும். அப்ப அந்த டைம் எனக்கு நானே அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். ரிஹர்சல்ஸா இருக்கு, ரிஹர்சல் நானே போகணும், வேற ஒரு ஆளை அனுப்ப முடியாது. பட் வேறொரு விஷயத்துக்கு வந்து இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனோம், ஒரே நாள்ல 2 மேரேஜ் இருக்கு, 2 இடத்துல நல்லா போவோம். ஒரு இடத்துல ஒய்ஃபு போகும், ஒரு இடத்துல நான் போகும், இல்லைன்னா ஒரு இடத்துல சாரின்னு சொல்லணும், அவ்வளவுதான். அதனால இல்லைன்னா ஒரு ஸ்டாஃப் அனுப்பலாம், இல்லைன்னா ஒரு பொக்கை கொடுத்து அனுப்பலாம். அந்த மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணலாம். பட் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க் என்ன, அது ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும், அது ப்ரையோரிட்டைஸ் பண்ணணும், அது மட்டும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும், உங்களுக்கு பிடிக்கிற பேஷன், ஏதாவது ஒரு பேஷன் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கேன் இல்லை பேஷன் ஃபாலோ பண்ண முடியல. இஃப் யூஆர் அன் ஆர்டிஸ்ட், ஃபைன் டைம். இஃப் யூ வாண்ட் டு ரீட், ஒரு நாளைக்கு ஒரு 1 பேஜாவது படிங்க. ஒரு பேஜ் ஒரு நாளைக்கு படித்தாலே நீங்கள் வந்து ஒரு 6 months ஒரு புக்கு முடிக்கலாம், அது போதும். அட்லீஸ்ட் அந்த நாலேஜ், அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து அதான் நான் சொன்னேன், இப்போ கொரோனா டைமில் தான் ஐ வாண்டட் டு லேர்ன் ஃப்ளூட். நான் ஒரு மியூசிக் பேக்ரவுண்டே கிடையாது, எனக்கு மியூசிக்கே தெரியாது. பட் ஐ வாண்டட் டு லேர்ன் ஃப்ளூட். இப்போ ஐ கேன் பர்ஃபார்ம் ஃப்ளூட். தோ ஐ எம் நாட் அ மியூசிஷியன். நோட்ஸ் கிடைச்சா ஐ கேன் பிளே எனி ஃபிலிம் சாங், ஐ கேன் பிளே. அவ்வளோதான். அதுல கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பர்ஃபார்மன்ஸுக்காக இல்லையே, நம்ம ஓன் இல்லை நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் அது இருக்கும்போது we are enjoying. அதுல கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது வேறதான். இல்லை இந்த இடம் தான். ஏன்னா எல்லாருமே ஒரு 40-50 கிராஸ் ஆகும்போது போதும்பா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. அந்த மாதிரி திங்க் பண்ணவே கூடாது. என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கூட நான் தான் சொல்றேன், அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆச்சு, எப்போதுமே அவங்கள்ட்ட நான் தான் சொல்றேன், டோன்ட் திங்க் தட் யூ ஆர் ஏஜ், டோன்ட் கன்ஃபைன் டு எ ஹவுஸ். இங்க வந்து வெளிக்கு வாங்கும். நீங்க சொன்னீங்க லாக்டவுன்ல வந்து ஃப்ளூட் கத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்? ஏன்னா நீங்க எப்போதுமே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு புது விஷயங்கள் நெக்ஸ்ட் ஏதாவது லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க? லேர்னிங்க்கு நான் போகல, பட் புக் அதான் இப்போ புக் ரைட்டிங்ல இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் அதுதான். இனி ஏதாவது இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட கத்துக்கணும்னு இருக்கு எனக்கு. ஆஃப்டர் ஃப்ளூட் இனி ஏதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும்னு இருக்கு, பட் அதுக்கு அட்டன் பண்ணல இனி. ஏன்னா ஃப்ளூட்டே இனியும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு, பிகாஸ் இட்ஸ் லைக் அன் ஓஷன் மியூசிக்ங்கிறது. அதனால அது இருக்கு. அப்புறம் ரைட்டிங்காக எனக்கு கொஞ்சம் படிக்கணும், ரெஃபரன்ஸ் வேணும், அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுதான். சோஷியல் ஒர்க்லாம் உங்களுக்கு எப்படி சார் ஈடுபாடு? நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சோஷியல் ஒர்க் சைடில் பண்றீங்க? இல்லை, ஐ எம் இன்வால்வ் இன் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். ஒன்றுனா அந்த ஸ்ரீநாராயண மூவ்மெண்ட் சொன்ன அந்த ஒன் வேர்ல்டு கான்செப்டுக்காக நிறைய இது பண்ணுறாங்க. அதே மாதிரி மலையாளி அசோசியேஷன்ஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன். அது ஏதாவது அகெயின் இதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை ஃப்ளட்ஸ், லாஸ்ட் அந்த ஃப்ளட்ஸ் அந்த டைமில் நான் இங்கே ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் கவுன்சில் ஃபார்ம் பண்ணி நான் வீடு வச்சு கொடுக்குறவங்க, தமிழ் மக்களுக்கு வீடு போனவங்களுக்கெல்லாம் வீடு, அது நல்லா வந்தது. அந்த மாதிரி சான்ஸு கிடைக்கும். கொரோனா டைமில் கூட வீட்டுக்குள்ளேருந்து வெளிவர முடியாது, ஏன்னா கையில் பணம் இல்லை, பேங்கில் கூட போக முடியாது, ஏடிஎம் கூட ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி இருந்தால் நிறைய கேசஸ் இருக்குது. அப்போ நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம், யாருக்காவது ஹெல்ப் பண்ணோம் என்ன காண்டாக்ட் பண்ணணும் அவங்கள. அப்போ நான் என்ன பண்ணேன்னா பக்கத்தில் இருக்கிற ப்ரொவிஷன் ஸ்டோர் நம்பர் மட்டும் எனக்கு கொடுக்கும்னு சொல்லுவேன், யாராவது ஃபோன் பண்ணணும். அப்போ அந்த ப்ரொவிஷன் ஸ்டோரில் ஃபோன் பண்ணிட்டு நான் கேட்பாங்க, உங்கள் ஷாப்பு பக்கத்தில் இந்த மாதிரி வீடு இருக்கா, உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் விசாரிக்கணும். விசாரிச்சு ஓகேன்னு சொன்னால் ஓகே, நீங்கள் ஒரு 1 month ரெக்குவயர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க, நான் ஜிபே அனுப்புகிறேன்.
அந்த மாதிரி thousands ஆஃப் ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. அப்போ மற்ற இது ஆஸ் யூஷுவல் எல்லா பிஸ்னஸ் ஆளுகளும் பண்ற மாதிரி சிஎஸ்ஆர் இது பண்றதும் அதெல்லாம், பட் பர்சனலா நான் இன்வால்வ் பண்ணி பண்ற சில விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி கொரோனா டைம்ல கூட நான் வந்து மொபைல் நம்பரே அனௌன்ஸ் பண்ணோம், சேனல் மூலமா அனௌன்ஸ் பண்ணோம். இன்டர்நேஷனலி பீப்புள் வர காலிங் மீ, அவங்க ஹெல்ப்புக்கு இல்லைன்னா அவங்க டவுட் கிளியர் பண்றதுக்கு, ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி டிராவல் பண்ணலாம், எப்படி திரும்பி வரலாம், இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஆகி போச்சு அங்கேருந்து எப்படி இது ஊருக்கு திருப்பி போகலாம், இந்த மாதிரி நிறைய ஒரு நாளைக்கு 100க்கு மேல கால் நான் அட்டன் பண்ணிருக்கேன் கொரோனா டைம். ஸோ அந்த மாதிரி எப்போ தேவையோ அப்போ இது செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அந்த மாதிரிலாம் இந்த எதுவுமே உங்க பிசினஸ் சைடே இல்லை, உங்களோட பர்சனல் சைடு. பர்சனல் சைடு தான். ஸோ ஏன் ஒரு ஃபிலாந்த்ரபிஸ்டா இருக்கீங்க நீங்க? என்ன ரீசன்? இல்லை, எவ்ரிபடி இஸ் அ ஃபிலாந்த்ரபிஸ்ட். இப்போ நம்ம வந்து எனக்குன்னு மட்டும் யாரும் இல்லையா, நம்ம ஆக்சுவலி எவ்ரிடே நம்ம வந்து ஒரு ஹெல்ப் ஆகுது, அட்லீஸ்ட் ஏதாவது மற்றவங்களுக்காக நம்ம செய்யணும். அது ஐ பிலீவ் எல்லாரும் அப்படி பண்றாங்க, அவங்கவுங்க பண்ண முடிஞ்சது. இப்போ நான் பண்ற மாதிரி இன்னொரு ஆளால பண்ண முடியாது, பட் பிசிக்கலா நம்ம செய்யறது தான். அது எவ்ரிபடி கேன் கான்ட்ரிபியூட். பிசிக்கலா என்ன ஒரு ஆளுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா டெஃபினட்டா. இப்போ நம்ம கார் ஓட்டிட்டு போகும்போதே நம்ம ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தா, இல்லைன்னா ஒரு ஆள் மயக்கம் போட்டு விடுறோம், நம்ம கார் நிறுத்தி அவனை ஹெல்ப் பண்ணுவோம், அதை போவோம். அது அதுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. இல்லைன்னா ஏர்போர்ட்டுக்கு போவோம், நான் கார் ஸ்டாப் பண்ணா ஃப்ளைட் மிஸ் ஆகும், எது முக்கியம்? இந்த மாதிரி சில ரொம்ப டைட்டான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டைம்ல எப்படி அப்போ ஐ கேன் ஹேண்டில், ஐ கேன் ஆஸ்க் another person, ஐ கேன் கால் மை செக்ரட்டரி, இந்த மாதிரி கேஸ் இருக்கு, யூ ஹேண்டில், ஐ எம் கோயிங், அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா என் டிரைவர் கிட்ட சொல்லுது, நீங்க இது மேனேஜ் பண்ணுங்க, ஐ கேன் கோ, அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தேவையானது நமக்கு அந்த மைண்ட் செட் தான். அது ஓகே, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஹெல்ப் பண்ணுவோங்கிற மைண்ட் இருக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ மைண்ட் செட் தான் எல்லாமே. உங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது இப்போ மெடிமிக்ஸ் பாரம்பரியமான பிராண்ட், கிட்டத்தட்ட வந்து ஜென்சி கிட்ஸ், ஆல்ஃபா கிட்ஸ் வரைக்கும் இப்போ மெடிமிக்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. அண்ட் ஃபுட் டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க வந்து சில ஸ்பைசஸ், ஸ்நாக்ஸ், மேளங்கிற ஒரு பிராண்ட் இருக்கு கேரளால, அது பாப்புலர் பிராண்ட். ஓகே. ஸோ அது எப்போ ஆரம்பிச்சிங்க? அது நான் அக்வயர் பண்ணதான், வாங்கணும் அந்த பிராண்ட். ஒரு 10 வருடம் ஆச்சு அது. ஓகே. ஸோ அது இப்போ எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஒரு அளவுக்கு தான், ஆனால் கேரளால நல்லா இருக்கு. ஆனால் நம்ம மற்ற ஊருக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அது மார்க்கெட் கொஞ்சம் டைட், ரொம்ப காம்படிஷன் இருக்கு, அதனால பட் பரவாயில்ல போயிட்டு இருக்கு. சரி, இப்போ பிஸ்னஸ்னாலே வந்து ஒரு சைடு என்னன்னா கம்ஃபர்டபுள் ஜோன் தாண்டி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் இருக்கு, ஒரு டிபேட் இருக்கு. இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க, பிஸ்னஸ் பீப்புளுக்குலாம் அவங்க நினைச்சதை பண்ணலாம், அவங்க ஓன் டைம் இருக்கு, ஓன் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் எங்களை மாதிரி ஒரு அவுட் சைடரா பார்க்கும்போது, இப்போ பட்டிங்ல இருக்கிற போது எங்களுக்கு இது எல்லாமே ஒரு குழப்பமாவே இருக்கு. ஒரு பிஸ்னஸ் பண்ணா எங்களுக்கு டைம் ஃப்ரீடம் இருக்குமா, இல்ல ரெஸ்பான்சிபிள் இருக்குமா அப்படின்னு. ஸோ உங்க ஜேர்னில இருந்து அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ஜாய் தான் பண்ணியிருக்கேன். நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கு. நான் இன்ஃபேக்ட் கேரளாலேருந்து இங்கே வந்ததுலேருந்தே நிறைய பிரச்சனைகள். அன்னைக்கு கம்பெனி வந்து லேபர் ஸ்ட்ரைக்குனால மூடி இருக்கிற டைமு, சிபிஐ ரெய்டு நடந்தது, அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் பிஸ்னஸுக்கே என்டர் ஆனது. பட்டு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்ன, இப்போ வந்து இந்த டைஅப்ஸு, அவுட் சைடு ஃபண்டிங், இதெல்லாம் நான் போகல. அதுக்கு அது என்னோட பர்சனல் திங்கிங் தான். என்னன்னா என்னோட ஃப்ரீடம் போயிடும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் போயிடும், டிசிஷன் மேக்கிங் ஃப்ரீடம் போயிடும். ஏன்னா எது பண்ணோம்னாலும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் பண்ண முடியும். இப்போ நான் பிசினஸ் பண்றது இதுக்கு என்னோட திருப்திக்கு, என்னோட ஃபேமிலிக்காக தான். அந்த டைம்ல நான் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டுட்டு தான் அது பண்ணுங்கிற மாதிரி வேண்டாங்கிற முறையில தான் நான் போயிட்டு இருக்கேன். அதனால என்னோட growth கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். இப்போ நான் அவுட் சைட் ஃபண்டிங் போனா எனக்கு வந்து திடீர்னு 10 times பிசினஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லைன்னா புது ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், புது கம்பெனி வாங்கலாம், எப்படி வேணா ஐ கேன் எக்ஸ்பேண்ட். அந்த மாதிரி டைமில் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும், டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும். ஆனா அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும், அவங்க சொல்றது கேட்டுதான் ஆகணும். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் போகிற ரூட்டு வேற, அது எல்லாராலும் பண்ண முடியும். ஸோ நான் வந்து அவுட் சைட் ஃபண்டிங் கிடையாது, ஈவன் ஐபிஓ கூட போகல. எங்க ஃபேமிலி, எங்க ஓன், அது அவுட் சைட் டைரக்டர்ஸ் யாரும் கிடையாது. எங்க ஃபேமிலிக்கு எது வேணுமோ அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதனால தான் ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டெடி growth இருக்கு. ஆனால் ஸ்டெடியா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி growth. ஏன்னா இப்போ அவுட் சைட் ஃபண்ட் போனால் நீங்களே சொல்லுவீங்க 10x ப்ராஃபிட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்னஸ் ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்குமே அந்த ப்ராஃபிட் தான் வந்து ஒரு பூஸ்டிங் ஃபேக்டர். இப்போ நீங்கள் சொல்கிற விதத்தில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவுட் சைட் ஃபண்டிங்லாம் போனால் அந்த காலத்துல வேணும், ஃபண்டு வேணும், இல்லைன்னு சொல்லல. நான் சொல்றது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நிம்மதி வேணும்னா நம்ம ரூட்டு மாற்றணும், அதுதான் நான் சொன்னேன். எப்போதுமே நம்ம எக்ஸ்பான்ஷனுக்காக ஃபண்ட் எடுத்து ஃபண்டு வாங்கிட்டு போகும்போது அது நம்ம ஃப்ரீடத்தை அஃபெக்ட் ஆகும். நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி போகணும், அதுதான் நான் என்னோட பாயிண்ட்.
டிபெண்ட்ஸ் ஆன் த மைண்ட் செட். ஓகே, என்னென்ன படங்கள் தமிழ்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க? அண்ட் தமிழ்ல நான் ஸ்மால் மூவிஸ் தான் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று வந்து ஆரோகணங்கிற மூவி லட்சுமி ராமகிருஷ்ணன் அதில் தான் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆனது. அவருடைய தான் நெருங்கிதவா முத்தமிடாத என்ன சத்தம் இந்த நேரங்கிற மாதிரி ஒரு மூவி. அந்த மாதிரி ஸ்மால் தமிழ் மூவிஸ் பண்ணியிருக்கு. மலையாளம் தான் நான் மெயினாக பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதம் ரிலீஸ் வருது பிருத்விராஜ் நடித்த ஒரு படம் விலாயத் புத்தாங்கிற மாதிரி. அது கொஞ்சம் கமர்ஷியல் டைப் படம் தான், பேஸ்ட் ஆன் நாவல். கேரளாவில் மேக்ஸிமம் வித்து போன ஒரு நாவல் தான். இப்போ ரீசெண்டாக கூட போயிட்டு இருக்கிற ஒரு நாவல் தான். இந்த மாதம் தான் அது தமிழ் வெர்ஷன் கூட வந்திருக்கு அந்த புக்கு, விலாயத் புத்தா. அதை பேஸ் பண்ணி தான். அதுக்கப்புறம் டோவினோ நஸ்ரியா நடிக்கிற ஒரு படம் வருது. அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஆண்டனி வர்கீஸ் நடிக்கிற ஒரு படம். அந்த மாதிரி 3 படம் பைப்லைன்ல இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள் சார். அதுக்கு சார்பா சார், ஏன்னா 2007லேருந்து நீங்கள் ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க. மலையாளம் ஃபிலிம்ஸ் மேலே லாஸ்ட் டெக்கேட்ல, அதாவது 2015 அந்த பிரேமம்க்கு அப்புறமே வந்து இங்கே ஒரு பயங்கர கிரேஸ் ஆயிடுச்சு. ஸோ மலையாளம் ஃபிலிம் என்ன ரிலீஸ் ஆனாலும் தமிழ் மக்கள் வந்து அவ்வளோ தூரம் வரவேற்பு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா நீங்கள் பிஃபோர் அந்த டைம்லேருந்தே ப்ரொடியூசர். ஆமாம். அது ரீசெண்டாக தான். இப்போ என்னோட லாஸ்ட் மூவி ரிலீஸ் ஆனது சூக்ஷ்மதர்ஷினிங்கிற படம். பேசில் ஜோசப் அண்ட் நஸ்ரியா நடிச்சாங்க. சென்னையில் கூட 50 நாள் ஓடணும் அந்த படம். எப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. தியேட்டருக்குள்ள போனா தமிழ் தான் அங்கே பேசுறது, ஆட்கள் எல்லாம் பேசுறது தமிழ் தான். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவர் அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. இது இப்போ என்னோட சோப்புக்கு என்ன மாதிரி போகுதோ வேர்ல்டுல, அதே மாதிரி மலையாள சினிமா கூட போக ஆரம்பிச்சு. OTT வந்த பிறகு இங்கிலீஷ் சப்டைட்டிலோட போகும்போது மலையாள படம் பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால ரிலீஸும் அந்த மாதிரி தான். எவ்ரி மந்த் புது தியேட்டர்ஸ் வருது, புது மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதனால இட்ஸ் வெரி பிக் மார்க்கெட் இஸ் ஓப்பன் ஃபார் மலையாளம் மூவிஸ். அதனால ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ நான் இப்போ ரிலீஸ் ஆகிற படத்துல எல்லாம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட். இப்போ தமிழ் மட்டும் இல்லை, நான் சொல்றேன் எல்லா ஊர்லும் வந்து ஆட்கள், தமிழ்நாடு எஸ்பெஷலி மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி மூவி எல்லாம் வந்து தமிழ் அந்த வருஷம் மேக்ஸிமம் கலெக்ஷன் வந்ததே அந்த படத்துக்கு தான் தமிழ்நாட்டில். அந்த மாதிரி இருக்கு. ஆக்டராகவும் நீங்க இருக்கீங்க. ஸோ ஆக்டிங்ல நெக்ஸ்ட் என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்டிங்னா ஃபுல் டைம் எனக்கு டைம் இல்லை, அதனால ரெஸ்ட்ரிக்டடாக தான் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ் பண்றது கேட்டா லாஸ்ட் இயர் நான் வந்து ரஜினி சார் கூட நடிச்சோம் வேட்டையான்ல. இப்போ விக்ரம் பிரபு படம் ரிலீஸ் ஆக போறோம் டிசம்பர்ல, அதுல நடிச்சிருக்கு. அந்த மாதிரி தான் லிமிட்டடா தான் போயிட்டு ஒரு படம் அட் டைம், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க ஆக்டிங்ல டைம் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா வந்து இங்க டிராமா ஆர்டிஸ்ட்க்கு நீங்க ரிஹர்சல் பே பண்றீங்க. அம்மா என்னோட முக்கியமானது அதுதான். அதை விட்டு வேற இப்போ சப்போஸ் ஒரு டிராமாவுக்கும் ஒரு படத்துக்கும் ஒரே டைம்ல ஆஃபர் வந்தா நான் வந்து டிராமா தான் விரும்புவோம். அதுக்கப்புறம் தான் சினிமா. ஓகே, உங்க நெக்ஸ்ட் பார்ட் 2 அந்த யூட்டர்ன் புக்குக்கும் வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த டைம் நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா உங்களோட பிராண்ட் பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும், அதோட ஹிஸ்டரி என்ன, இப்போ ப்ரெசென்ட்ல அதோட லெவல் என்ன. பட் உங்களை பத்தி உங்களோட பர்சனல் இன்டர்வியூ எடுத்தது எங்களுக்கு பர்சனலா ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டைம் அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.